ஸோ இது என்னோட அனாலிசிஸ். இப்போ எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ, ஆர்ஆர்பி பிஓ 3லயுமே வந்து என்னோட மார்க் வந்து கட் ஆஃபை விட ஒரு 10லேருந்து 15 மார்க் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ என்னோட மார்க் ஷீட்ஸ் வச்சிருக்கேன். இப்போ எஸ்பிஐ பிஓல 69 கட் ஆஃப், நான் வந்து 53, 16 மார்க், ஒரு அப்ராக்சிமேட்டா வந்து நான் 15 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஐபிபிஎஸ் பிஓ எடுத்துக்கிட்டிங்கனாலும் நான் 59 மார்க், 75 கட் ஆஃப், அங்கேயும் அதே பிரச்சனை தான். ஆர்ஆர்பி பிஓ எடுத்துக்கிட்டாலும் நான் 60 மார்க் ஒட்டி வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கட் ஆஃப் வந்து 68, 9 மார்க். ஃபர்ஸ்ட் தடவையா வந்து செக்ஷனல் அவுட் ஆயிடுச்சு மேக்ஸ்ல. இது வந்து நான் அடுத்து அட்ரஸ் பண்றேன், என்னோட ஸ்ட்ராங் அண்ட் வீக் ஜோன் என்ன அப்படின்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டோம்னா 15 மார்க், 10லேருந்து 15 மார்க் வந்து டிஃபரன்ஸ் ஆகுறது கட் ஆஃப்ல. ஸோ எதுல நான் லேக் ஆகுறேன், என்னோட மார்க்ஸ் ஐபிபிஎஸ் பிஓட ஸ்கிரீன்ஷாட் வந்து சடனா தேட முடியல. ஸோ நான் அதை வைக்கல. பட் எனக்கு ஞாபகம் இருக்கு மார்க்ஸ் எல்லாம். இங்கிலீஷ்ல தான் எப்பவுமே வந்துட்டு எல்லாத்தையும் விடையும் எனக்கு ஹை மார்க் வரும். ரீசனிங்ல அடுத்த லெவல் மார்க் வரும், செகண்ட் லெவல் மார்க். மேக்ஸ்ல தான் வந்து லீஸ்ட் மார்க் வரும், மெயின் சப்ஜெக்ட். இது 3 எடுத்தா. ஜிஏலாம் சில நேரம் 4, 5லாம் வந்திருக்கு, அது வேற விஷயம். பட் இதை நம்ம முதல்ல ஸ்ட்ராங் பண்ணிட்டுல அடுத்த அதுக்கு போகணும். மேஜரா பார்த்தீங்கன்னா இதுல அப்போ நீ இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங்கா அப்படின்னா ஒரு எபோவ் ஆவரேஜ், எபோவ் ஆவரேஜ். ரீசனிங் நான் எப்படி பண்றேன் அப்படின்னா ஆவரேஜா பண்றேன். மேக்ஸ் வந்துட்டு பிலோ ஆவரேஜ், பிகினர் லெவல்ல பண்றேன். பிலோ ஆவரேஜ், பிகினர்னு கூட சொல்லலாம். ஒரு பிகினர் எந்த லெவல்ல படிச்சு போடுவாங்களோ அந்த லெவல்ல தான் நான் போடுறேன். ஸோ இது நான் வந்து என் பேப்பரை ஃபுல்லா அனலைஸ் பண்ணும்போது எனக்கு ஃபீல் ஆன விஷயம். இப்போ எழுதின ஆர்ஆர்பி பிஓல கூட எல்லாரும் 30+ போட்டிருக்காங்க. நான் வந்து 25 தான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா 25. இப்போ என்னை விட வந்து ஒரு 5 to 7 மார்க் வந்து எல்லாருமே ஹையா போடுறாங்க. இப்போ ரீசனிங்ல வந்து எனக்கு பிரச்சனை வந்து ஸ்பீடு அப்படிங்கிறது நல்லா எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி, இப்போ இதெல்லாம் சரி பண்ணணும். ரீசனிங்ல மை ப்ராப்ளம்ஸ் அப்படின்ட்டு நான் யோசிச்சு எழுதுனது. ரீசனிங்ல ஸ்பீடு கம்மியா இருக்கு. இங்கிலீஷ்ல ஒகேப் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா மார்க் கம்மியாகுது. கிராமர்லையுமே சில கான்செப்ட்ஸ் வந்துட்டு தெரியல. கிராமர்ல வந்துட்டு சம் டாபிக்ஸ் இது வந்துட்டு கேட்கும்போது நான் டவுன் ஆகுறேன். இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, வர வர எக்ஸாம்ல வந்து இங்கிலீஷை வந்துட்டு டஃப் பண்றாங்க. ஐபிபிஎஸ் பிஓ ஆகட்டும், ஆர்ஆர்பி பிஓ ஆகட்டும். அப்போ எனக்கு ஓரளவுக்கு வர்றதே இங்கிலீஷ், அதுல மார்க் குறைஞ்சிருது. மார்க்லலாம் போடும்போது இங்கிலீஷ் ஈஸியா வருதுன்னா இப்போ ஓவராலா 85, 90% எல்லாம் வருது. பட் ஆனா எக்ஸாம்ல வந்து இங்கிலீஷை டஃப் பண்ண என்ன ஆகுதுன்னா மார்க் நல்லா அடி வாங்குது. ஏன்னா இங்கிலீஷ் நல்லா வர்றதும் மார்க் குறைஞ்சிருது. ரீசனிங் ஆவரேஜா தான் பண்றோம். மேக்ஸு நிறையவே இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும். இப்போ 3மே அடி வாங்கினா எப்படி கிளியர் பண்ண முடியும்? ஸோ ஒரு பேங்க் எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னா நமக்கு ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் இது கண்டிப்பா வேணும். இது இல்லைன்னா கிராக் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுன சில விஷயங்கள். ஒரு சப்ஜெக்ட்ல வந்து நம்ம லெஜெண்டா இருக்கணும். இது நான் நிறைய வீடியோஸ் பார்த்து எல்லாத்தையும் கலெக்டிவா வச்சு நான் யோசிச்சு அப்போ எனக்கு கிடைச்ச சில விஷயம். ஒரு சப்ஜெக்ட்ல லெஜெண்டா இருக்கணும், ஒரு சப்ஜெக்ட்ல எபோவ் ஆவரேஜா இருக்கணும், ஒரு சப்ஜெக்ட்ல அட்லீஸ்ட் ஆவரேஜாவது இருக்கணும். சிலர் இருக்காங்க, குவான்ஸ் மேக்ஸ் 2லயுமே ஒரு லெஜெண்ட் லெவல்ல செய்வாங்க. இங்கிலீஷ் மட்டும் பயங்கரமா அடி வாங்குவாங்க. அவங்க பாஸ் பண்றதுக்கும் கஷ்டப்படுவாங்க. நான் எல்லாத்துலயும் ஆவரேஜாவே இருப்பேன், ஒரு எபோவ் ஆவரேஜ் கூட போகல அப்படின்னு இருக்கிறவங்களும் கஷ்டப்படுவாங்க. நான் வந்து இந்த செகண்ட் கேட்டகரி. ஒரு மாதிரி ஆவரேஜ் லெவல்லயே மார்க் வரும். அப்போ இதுதான் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த லெவல் வந்து ப்ராக்டிஸ் தான் எடுக்கணும். ஸோ என்னோட ஷெட்யூல் வந்துட்டு எப்படி நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்பர் 1 வர்ற ஒரு சப்ஜெக்டை இன்னும் நல்லா பண்ணணும். ஸோ இங்கிலீஷ் நான் ஃபாலோ பண்றது அபித் சார். ஸோ அவரோட கிராமர் கான்செப்ட்ஸ் பார்க்க போறேன். அண்ட் நான் ஒகேப், இடியம், ஃப்ரேஸ்லாம் தனியாலாம் படிச்சதே கிடையாது. நமக்கு நார்மலா இவ்வளோ நாள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒகேப் படிக்கணும் மெயினா அப்படின்னு நான் நினைச்சேன். அதுதான் லாஸ்ட் 3 டேஸா நான் பண்ணிட்டு இருக்கேன். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸ்
இது வந்து இங்கிலீஷ்க்கு பண்ணணும். ரெகுலரா ரிவிஷன் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப மெயின். படிக்கிறத விட ரிவிஷன் வந்து பண்ணணும். 2வது நான் எடுத்தது வந்து ரீசனிங். ஒரு 500 செட் பசில் சால்வ் பண்ணணும். இது வந்து பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கலந்த மாதிரி ஒரு 500 செட். யாரோடதுன்னா கைட்லில வந்து ரோஹித் சார்னு இருப்பார். அவர் அதுக்கு பிடிஎஃப் அவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம அவங்க சால்விங் மெத்தடாலஜியும் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து முக்கியமா என்னன்னா டைமர் வச்சு பண்ணணும். டைமர் தெரியுதா நான் எழுதுறது? டைமர் வச்சு. ஏன்னா பிடிஎஃப் சால்வ் பண்றது யாருனாலும் பண்ணிடலாம். 10 நிமிஷம் 15 நிமிஷம் எடுத்து கூட தாராளமா பண்ணிடலாம். ஒரு ப்ரிலிம்ஸா அந்த 2 நிமிஷத்துல முடிக்கணும். ஒரு மெயின்ஸ் லெவலா ஒரு 4 நிமிஷம் மேக்ஸிமம் 5 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும். அப்ப அந்த டைமரோட சால்வ் பண்ண 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 வந்து நமக்கு அந்த சில கொஸ்டினை பார்த்தாலே அந்த அப்ரோச் ஓகே இது இப்படிதான் போடணும். ஒரு ஏஜ் பேஸ்டா முதல்ல நம்ம இதை அப்ரோச் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுங்கிற ஒரு இது வந்து நம்ம மசில் மெமரியில ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துரும். இது வந்து நான் ப்ரிலிம்ஸ் லெவல்ல பார்த்திருக்கேன். பட் மெயின்ஸ் லெவல்னு வரும்போது அந்த அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் எடுக்கல. ஸோ இந்த 10 to 15 மார்க்குங்கிறது வந்து இந்த ரீசனிங்கும் இங்கிலீஷையும் சரி பண்ணும் போதே வந்துரும். தென் அந்த சிஏவை கொஞ்சம் கரெக்டா பார்த்துட்டு மேக்ஸ்லயுமே வந்து ஒரு ஆவரேஜ் லெவலுக்கு கொண்டு வந்துட்டா நமக்கு வந்து சான்ஸ் இருக்கு கிராக் பண்றதுக்கு. இதுல யூடியூப்ல ஏன் நான் எடுத்தேன் அப்படின்னா ஆக்சுவலி சீக்ரெட்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன் இல்லையா? அது தனியா சொல்றேன். அதுவும் நான் பண்ண தப்பு தான். ஸோ யூடியூப்ல என்ன பண்றேன்? ஏன் யூடியூப் எடுத்தேன் அப்படின்னா நம்பர் 1 வந்து மோட்டிவேஷனுக்காக. எனக்கு இது ரொம்ப ட்ரை சீசனா இருக்கு இந்த 4 மாசம். ஸோ வந்து இது ஒரு மாதிரி மோட்டிவேஷனா இருக்கு இதுல போடுறது. ஒரு மாதிரி நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. ஒரு இதுக்காக நம்ம ஒண்ணு பண்றோம். அப்போ அது என்ன ஃபீல்னா, ஒரு டூர் கிளம்ப போறோம்னா, ஒரு 2, 3 டேஸ் முன்னாடியே நமக்கு பேக் பண்ணு வையின்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. அதுக்காகவே ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம். ஷாப்பிங் பண்ணுவோம். இந்த மாரி இது வீடியோஸ் போடணுங்கிறதுக்காகவே அட்லீஸ்ட் நான் நெறைய வொக்காப்ஸ் படிக்கிறது, அதோட மீனிங்ஸ் நான் பார்க்குறது. ஓகே ஒரு சோஷியல் மீடியால பண்றோம். நம்ம கரெக்ட்டா தான் பண்றோமான்னு ஒரு ரீசெக் பண்றது. அப்ப நெறைய நான் பார்க்குறேன் இங்கிலீஷ்ல. ஸோ அது எனக்கு வந்து என்னன்னா, ஒரு மோட்டிவேஷன் பிளஸ் நான் படிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ நம்பர் 1 மோட்டிவேஷன். நம்பர் 2 வந்து ஒரு மாரி ஹேப்பியா இருக்கு. எனக்கு ஒரு மாரி இது கிரியேட் பண்றது வந்து ஹேப்பியா இருக்கு. லைக் டிராயிங், பெயிண்டிங், டூட்லிங்லாம் பண்ற மாரி இது எனக்கு ஹேப்பியா இருக்கு. நம்பர் 3 வந்து இது நான் ஒரு ரிவிஷனா நானே பார்க்கலாம். லைக் நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி மாரி நம்மளோடத நாமளே எடுத்து வச்சுட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ரிவிஷன். இப்ப நானே வந்து என் வொக்காப் இருக்குன்னா, ஜஸ்ட் காதுல போட்டுட்டு கேட்டுட்டே இருப்பேன். அந்த வொக்காப்ஸ திருப்பி திருப்பி என்னோட வாய்ஸ்லயே. அந்த ஒரு பர்ப்பஸ்க்காகவும் டிஜிட்டலி பண்ணும்போது எனக்கு யூஸ் ஆகும்னு ஒரு ஃபீல். அதுக்காக ரிவிஷன் பர்ப்பஸ்க்காக. இன்னொன்னு வந்து நம்ம ப்ராக்ரஸ நம்மளே பார்க்கலாம். செல்ஃப் ப்ராக்ரஸ். இப்போ நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு டெஸ்ட் போட்டிருக்கேன். ஒரு 1 மாசத்துக்கு அப்புறம் போடுறேன்னா, அந்த 1 மாசம் நான் நெறைய பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அதோட எஃபெக்ட் என்ன தெரிஞ்சுச்சுங்கிறது வந்து அந்த நெக்ஸ்ட் மந்தோட எண்டுல ஒரு டெஸ்ட் போடும்போது தெரியும். ஸோ இந்த நம்ம செல்ஃப் அனாலிசிஸ வந்துட்டு இதுல பண்ணி நம்ம பார்க்கலாம். அதுக்காகவும் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சது. சரி இதுல சீக்ரெட்ன்னு ஒண்ணு நான் சொல்லியிருந்தேன். தம்ப்நெயில்ல கூட இருக்கும். என்னன்னா மார்க் டெஸ்ட் போடக்கூடாதுங்கிறது தான். போடாம இருந்தாலே வந்து நம்ம வந்து கிராக் பண்ணிரலாம். நோ மார்க் டெஸ்ட் அப்படின்னாலே கிராக் பண்ணிரலாம். ஏன்னா, இப்ப எஸ்பிஐ கிளர்க்லாம் நான் எழுதும்போது, ஓபில இருக்க 10 டெஸ்ட், பிஎம்ல இருக்கிற 10 டெஸ்ட் எல்லா ஃபுல் மார்க். எல்லாம் 20 மார்க்குமே நான் போட்டேன். அப்ப நீ எவ்வளோ அட்டெம்ப்ட் குடுத்தேன்னா, நான் 95 அட்டெம்ப்ட் குடுத்தேன். அது சாட்டிஸ்ஃபைடானா இல்ல. நார்மலா இப்ப கோட் நெறைய சேனல்ஸ்ல சொல்லும்போது 100 பிளஸ் சொன்னாங்க அட்டெம்ப்ட்ஸ். நான் 95 தான் குடுத்தேன். அதுல 10, 15 தப்பானாலே வந்து எங்க நம்ம மார்க் வந்து 80 பிலோ கீழ போயிரும். ஆப்வியஸா எனக்கு கிடைக்காது தான். இன்னும் ரிசல்ட் வரல. பட் ரொம்ப சான்ஸ் கம்மி கிடைக்கிறதுக்கு. அப்ப மார்க் போட்டுட்டே இருக்கிறனால வந்து ஒண்ணுமே ஆக மாட்டேன். ஆகாதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப லேட்டர் ஆன்ல தான் நான் ஃபீல் பண்ணேன். இப்ப மார்க் எதுக்கு போடுறோம்? நம்ம வந்து நம்ம நாலேட்ஜ வந்து டெஸ்ட் பண்றதுக்காக. நம்ம நாலேட்ஜ டெஸ்ட் பண்றதுக்காக தான் மார்க்கே போடுறோம். சரி, அப்ப இருக்கிற அறிவ இம்ப்ளிமெண்ட் பண்றோம் மார்க்ல. அப்ப 2வது மார்க்லயும் அதே அறிவு தான் இருக்கும். 3வது மார்க்லயும் அதே அறிவு தான் இருக்கும். அப்ப அத அனலைசிஸ்ன்னு ஒண்ணு பண்ணுனா தானே எங்க தப்பு விடுறோம்? சரியான கொஸ்டினையுமே அனலைஸ் பண்ணணும். இப்ப இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டா அபித் சார்லாம் சொல்லுவாரு. "நீ ஃப்ளூக்ல போட்டியா? இல்ல உனக்கு தெரிஞ்சு போட்டியாங்கிறதே நம்ம ஆளுக்கு தெரியாது" அப்படின்னு. ரொம்ப உண்மை. நானே சில கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கேன். அங்க ப்ரோனவுன் வச்சோ, ப்ரிப்போசிஷன் வச்சோ எரர்ஸ் இருக்கு.
ஒரு இதுல கரெக்ட். அதே ப்ரிப்போசிஷன்ல தான் இன்னொரு இது வந்து தப்பு. அப்ப நான் சும்மா ரீட் பண்ணி சில விஷயங்கள் வந்து நான் பண்றேன் அப்படின்னு. கிராமர் டாபிக்ஸ வச்சு சில விஷயங்கள் பண்றேன். அப்போ அந்த ப்ரிப்போசிஷன்லாம் வரும்போது இன்னும் எனக்கு அந்த கான்செப்ட்லாம் லேக் ஆகுது. இப்ப இதெல்லாம் அனாலிசிஸ்ல தான் தெரியும். இத பண்ணாம டெஸ்ட்டா போட்டுக்கிட்டே இருக்கும்போது, ஒரு குரோத்தே வந்து இல்ல. அதனால வந்து மார்க்குங்கிறத போடாம இருக்கிறது தான் வந்து இந்த இத கிராக் பண்றதுக்கான ஒரு சீக்ரெட். இன்னும் 2 மாசத்துக்கு வந்து மார்க்கே வேண்டாம். ஒரு 2 மந்த்ஸ்க்கு நோ மார்க். போடலாம். அப்பப்போ செக்ஷனல் போடலாம். அதுவும் அட்லீஸ்ட் 10 டேஸ் ஒன்ஸ். 10 டேஸ் ஒன்ஸ் செக்ஷனல் போடலாம். ஏன்னா, அந்த ஒரு 10 நாள் படிக்கிறோம். ஒரு செக்ஷனல் அப்ளை பண்றோம். அனாலிசிஸ் பண்ணணும். பிளஸ் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனாலிசிஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் பிளான். இத வந்து ஒரு 3 டேஸா நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேத்ஸுக்கு அப்ப என்ன பண்ண போறேன் அப்டின்னா, டிஐ கான்செப்ட்ஸ் நெறைய பார்க்க போறேன். பிராக்டிஸ் பண்ண போறேன். யாருன்னா வேலுமணி சார். அபித் சாரோட டீம்ல தான் இருப்பாங்க. அபித் சார் இங்கிலீஷ் வெப்ஸ் பேஜ்ல யூடியூப் பேஜ்ல. ஸோ வேலுமணி சாரோட டிஐ. அதுக்கப்புறம் ஒரு 4 அரித்மெட்டிக் டாபிக்ஸ். இது வந்து கணேஷ் சாரோட புக் இருக்கு. அதுல பிராக்டிஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்கிட்ட அவரோட புக் இருக்கு. யாருன்னா கணேஷர். ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் மேத்ஸுக்கு எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து ஒரு வீக்லி 3 டேஸாவது ஸ்பீட் பிராக்டிஸ விட்டுறக்கூடாது. இது வந்து இப்போ அப்பப்போ வந்து அப்ராக்ஸிமேஷன், சிம்ப்ளிஃபிகேஷன் அந்த ஒரு டச் இருந்துட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக நான் ஒரு வீக்லி 3 டேஸாவது ஏதாவது ஒரு குவிஸோ இல்லைன்னா ஒரு செக்ஷனல் எடுத்தா போடும்போது வந்துரும் மேக்ஸுக்குமே. செக்ஷனல் இல்ல. இந்த ஸ்மார்ட் கீடாலலாம் வந்து 10 மினிட்ஸ் இது மாரி இருக்கும். நம்பர் சீரிஸ் அந்த மாரி. அப்பப்ப அது ஒரு டச் வந்து பண்ணிட்டே இருக்கணும் மேக்ஸ்ல. இது 2ம் தான் வந்து இப்போ மெயினா நான் பார்க்கணும் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா ஒரு டிஐலாம் எடுத்துட்டா சில இதெல்லாம் எக்ஸ், ஒய்ன்னு வேரியபிள் வச்சு போகுது. பாதியில ஸ்டக் ஆயிடுறேன். அப்படியே 5 மார்க் அவுட்டு. அதுல ஒரு 5, 6 நிமிஷம் வேஸ்ட்டும் ஆயிடுச்சு. அதனால மேத்ஸுக்கு வந்து நெறைய டிஐல வந்து கான்செப்ட்ஸ், வேரியபிள்ஸ் வச்சு நெறைய வந்து பிராக்டிஸ் பண்ணணும்னு நெனச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 4 அரித்மெட்டிக் கான்செப்ட்ல ஸ்ட்ராங் ஆனா போதும். மத்ததெல்லாம் பேசிக்கா ஒரு பிரிலிம்ஸ் லெவல்ல தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது வந்து மெயின்ஸ் லெவல்ல நான் எடுக்கணும். ஒரு 4 கான்செப்ட். அது எனக்கு நான் என்ன பண்ணலாங்கிறத எழுதி வச்சிருக்கேன். பட் மேத்ஸ பத்தி வேண்டாம். இப்போதைக்கு ஒன் திங் அட் அ டைம் ஃபர்ஸ்ட்டு. அதனால இங்கிலீஷு ஒரு ஸ்ட்ராங் ஜோன் ஆக்கணுங்கிறதுக்காக நான் எடுக்கிற சப்ஜெக்ட். ரீசனிங் அப்படிங்கிறது வந்து அபோவ் ஆவரேஜ் கொண்டு வரணுங்கிறதுக்காக. ஏன்னா அது 2ம் வந்து கொஞ்சம் மேல இருக்கு. அத சீக்கிரமா பிராக்டிஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனா ஏத்திரலாம். மேத்ஸ் வந்து நான் நெறைய இன்னும் கொண்டு வரணும். 2 ஸ்ட்ராங் ஏத்திட்டாலே 3வது கொஞ்சம் ஆவரேஜா இருந்தாலும் மேட்ச் பண்ணிரலாம். ஸோ மெயினா இப்ப நம்ம பார்க்க போறது இங்கிலீஷும், ரீசனிங்கும் தான். அப்ப யூடியூப்ல வந்துட்டு இங்கிலீஷ்க்கு நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் ஒகேப்ஸ் போடுறது, அடுத்து இடியம்ஸ் அப்படின்னு வரிசையா வரும். ரீசனிங் வந்துட்டு ஒரு வீக்லி ஒன்ஸ் நான் ஏதாவது ஒரு செக்ஷனலோ, இல்ல பசில்ஸ் பிடிஎஃப் செட்டோ சால்வ் பண்ணலாம். டைமர் நோட் பண்ணி அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. ஏன்னா மேபி இத யாராவது பார்க்குறீங்கன்னா, நீங்க ஒரு அப்ரோச் இருக்கும். என்ன விட நீங்க சீக்கிரம் பண்ணலாம். மேபி அப்படி ஏதாவது கூட எனக்கு தெரிய வரலாம். ஸோ அதுவும் நல்லாருக்கும். ஒரு சோஷியல் மீடியால ஒரு டெஸ்ட் போடுறோம் அப்படின்னா, அது ஒரு மாரி நல்லாருக்கும். ஒரு கியூரியஸான நம்மள வச்சுக்கணும்ல. அதுக்காகவே நான் எடுக்கிற ஒரு ஸ்டெப் இது. இதுவும் ஒரு எண்ணம் இருக்கு. பார்ப்போம். இது எல்லாமே பிளான்டா இருக்கு. நான் இன்னும் ஆ ஃபோக்கஸ்டா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னைய நானே ஒரு மோட்டிவேட் பண்ணி கொண்டு வர்ற விஷயங்கள் இதெல்லாம். ஓகே லெட்ஸ் ட்ரை. அவ்வளோதான் அனாலிசிஸ் வந்து முடிஞ்சிருச்சு. மேபி இத யாராவது பார்க்குறீங்கன்னா, உங்களோட ஸ்ட்ராங் அண்ட் வீக் சப்ஜெக்ட்ஸ் போட்டு பழைய மார்க்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு, ஒரு அனாலிசிஸ போட்டுட்டு, அப்புறம் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நெனச்சதெல்லாம் சொல்லிட்டேன். தேங்க் யூ காய்ஸ்.